வடசென்னை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையமான ராணிமேரி கல்லூரியிலிருந்து நமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். ராணிமேரி கல்லூரியில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? மொத்தம் எத்தனை அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட இருக்கிறார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களவைத் தேர்தல் 2024க்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. 543 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், அதாவது வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளுக்குமே வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் துவங்குவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கி இருக்கிறது. அந்த அளவுல நாம் தற்போது வடசென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையம் அமைந்திருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி மையத்தில் இருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நேரலையில் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முகவர்கள் தொடங்கி அதிகாரிகள் என அனைவருக்குமே பிரத்யேகமான அடையாள அட்டைகள் ஒவ்வொரு நிறத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லும் யாருக்குமே கைபேசி என்பது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டுக்குமே உள்ளே கொண்டு செல்ல அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. முழுமையான சோதனைக்கு பிறகாகவே அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால நேரலையில பார்க்க முடிகிறது. வட சென்னையை பொறுத்தவரையில சென்னையின் பிரதான பகுதிகள் அடங்கிய ஆர்கே நகர், பெரம்பூர், திருவொற்றியூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம் ஆகிய 6 தொகுதிகளை கொண்டிருக்கிறது. மொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்க்கும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய 14 லட்சம் வாக்குகள்ல 8,99,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 35 வேட்பாளர்கள் இங்கு இந்த தொகுதியில களத்தில் இருக்கின்றனர். மொத்தமாக 14 மேஜைகள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை பணியானது நடைபெற இருக்கிறது. அதிகபட்சமாக திருவொற்றியூர் 23 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில் முன்னிருப்பாக 20% உட்பட்ட வடசென்னையில் 400க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்கள் பணியாற்ற இருக்கின்றனர். மொத்தமாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் 22 பேர் இந்த மையத்தில் பணியாற்றுகின்றனர். மொத்தமாக இந்த மையத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உள்ளே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். 1433 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அதாவது அலுவலர்கள், அதிகாரிகள் என மொத்தமாக 1433 பேர் இந்த 3 தொகுதிகளுக்குமான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள்ல ஈடுபட இருக்கின்றனர். பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு பிறகாகவே அலுவலர்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், கட்சி முகவர்களாக இருந்தாலும், பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. முழுமையான சோதனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. கைபேசிகளை தொகுதி வாரியாக வாங்கி வைப்பதற்கு மையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையான சோதனைகளுக்கு பிறகாக ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முதல்ல போஸ்டல் பேலட் எனப்படக்கூடிய தபால் வாக்குகள் பிரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக நேரடியாக இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. சுற்று ஒரு மணி நேரத்திற்கும் சுற்று முடிவுகள் இணையதளத்தில் ஏற்றுவதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை முதல்ல தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து கட்ட இறுதிக்கட்ட பணிகளும் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில முகவர்களை உள்ளே அனுப்புவது, அதாவது வாக்கு எண்ணிக்கை சார்ந்த அதிகாரிகள் முகவர்களை பாதுகாப்புடன் உள்ளே அனுப்பும் நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. போலீஸ் உயர் அதிகாரிகள், மாநகராட்சி மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையோடு இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது.